இந்த பள்ளியினுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சியோடு இன்னொரு முக்கியமான ஒரு நிகழ்வு இங்கே இணைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்முடைய ஊரை சேர்ந்த இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணாக்கர்கள் 1வது வகுப்பில் படிச்சிருக்கலாம், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கலாம், இல்லை 8ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கலாம். முன்னாள் மாணாக்கர்கள் இந்த பள்ளியிலே படித்தவர்கள் இதற்கு பின்னாலே மேற்கல்வி படிப்பதற்காக சென்று கல்லூரி கல்வியை முடித்துவிட்டு பட்டம் பெற்று அவர்கள் படித்த அந்த படிப்புக்கேற்ற அது சார்ந்த தொழிலிலே ஈடுபட்டு வெளியூரிலே, வெளிநாடுகளிலே, உள்ளூரிலே இருந்தும் அந்த படிப்பு சார்ந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் இனங்கண்டு தகவல் சொல்லி அவர்கள் தொடர்பு கொண்ட வகையிலே ஏறக்குறைய 90 பேர் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பல பேர் தொடர்பு இல்லாமல் இருக்கிறார்கள். தொடர்பு கிடைத்தவரை தகவல் சொல்லி அதில் ஒரு பிரிவினர் வந்திருக்கிறார்கள். அந்த சான்றிதழ்களை வாசிக்க இருக்கிறார்கள். இங்கே வந்திருப்பவர்கள் முன்னாள் மாணாக்கர்கள், பட்டம் பெற்றவர்கள், பதவியில் இருப்பவர்கள், அவர்கள் மேடைக்கு வந்து பொன்னாடையை பெற்றுக்கொண்டு சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நிமிஷம். இறைவனின் திருப்பெயரால் துவங்குகிறேன். இந்த சிறப்பான நம் ஆரம்ப பள்ளியின் ஆண்டு விழாவில் கல்வி சாதனையாளர் சான்றிதழும் வழங்க வேண்டும் என்று முன்னாள் மாணவர்கள் சேவை மன்றம் விரும்பியதின் அடிப்படையில் நம் பிள்ளைகள் நமது ஊரிலே படித்து பட்டம் பெற்று அந்த துறை சார்ந்து சிறப்போடு விளங்குகிற அவர்களால் முடிந்த அளவிற்கு சேகரித்து ஏறக்குறைய 90 நபர்களை சேகரித்து இந்த கல்வி சாதனையாளர் விருதை வழங்குகிறார்கள். எல்லாவற்றிற்கும் துவக்கமாக நம்முடைய பள்ளிக்கூடம் 1939ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 31ஆம் நாள் துவங்கப்பட்டிருக்கிறது. இந்த பள்ளி துவங்கப்பட்டு ஒரு சில ஆண்டுகளில் 1942ஆம் ஆண்டு நம் பள்ளியில் மாணவராக பதிவு செய்த நமக்கெல்லாம் மூத்த மாணவராக இருக்கிற எங்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தோணானா அப்துல் ஹமீத் அப்பா அவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு நம்முடைய தலைவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அதன் பிறகு இந்த சான்றிதழ் வழங்கும் விழா துவங்கும்.